ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் 24, 2024 புதன்கிழமை இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் பாருங்கள், பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2024-25 ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆடாதோடா மற்றும் நொச்சி உள்ளிட்ட உயிர் பூச்சிக்கொல்லி பண்புடைய செடிகளை வந்து தரிசு நிலங்களில் வந்து பயிரிடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆடாதோடா இலைகள் வந்து வேர்கள் மற்றும் தண்டுகள் மிகுந்த மருத்துவ குணம் இருந்தவை, சளி, இருமல், ஆஸ்துவா, வயிற்றுப்புழுக்களை நீக்கும் தன்மை கொண்டது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இது கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கக வேளாண்மையில் வந்து பார்த்திங்கன்னா ஆடாதோட இலை வந்து பயன்படுத்தி பூச்சி விரட்டி தயாரித்து பயிர்களை பாதுகாக்கலாம். ஓகேங்களா, இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா வண்டல் மண்ணில் தான் நன்றாக வளரக்கூடியது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 8 டன் வந்து பழங்கள் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது கொஸ்டின் இல்லை, எதை வச்சு பழுக்க வைக்கிறாங்கன்றதான் எத்திலின். ஓகேங்களா, பழங்களை பழுக்க வைக்க பயன்படும் வாயு வந்து பார்த்திங்கன்னா எத்திலின் வாயு. அது சம்மந்தமான ரசாயனங்களை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பழங்களை வந்து பழுக்க வைக்க முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோடை வெப்பத்தால் கண்களுக்கு ஏற்படுற பாதிப்பை பற்றி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குழு வந்து எச்சரிச்சிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா புற ஊதா கதிர்களால் ஏற்படும் ஃபோட்டோகரக்டிடாசிஸ். ஓகேங்களா, அந்த நோய் தான் வந்து பரவுது. இது வந்து டைரெக்டாக கண்ணில் படுறதுனால கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா எரிச்சல் மற்றும் கண் மங்கலாகிறது, கண் ஒவ்வாமை, கண் அழற்சி போன்ற வியாதிகள் ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்க்கிறதுக்கு கண் குறைபாடுகளை சரி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா 20-20-20ன்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்குது. இந்த விதியை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. 20 நிமிஷம் கண்டினியூஸாக ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கவனத்தை செலுத்திட்டு அடுத்த வந்து 20 அடி தொலைவில் 20 வினாடிகள் வந்து நம்மளுடைய கவனத்தை வந்து திசை திருப்பணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணுடைய பார்வை குறைபாடுகள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விதி வந்து கண் குறைபாடு சம்பந்தமான விதி. இதை ஞாபகம் வச்சுக்கிங்க, மறந்துடாதீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெப்ப தணிப்பு திட்டம். ஓகேங்களா, இது வந்து யாருக்கு கொடுத்துருக்கா அப்படின்னா முதல்வருக்கு வந்து அன்புமணி வந்து கடிதம் எழுதியிருக்காரு. நமக்கு அது தேவையில்ல. அதிக வெப்பம் என்பது ஒரு பொது சுகாதார சிக்கலாகும். ஓகேங்களா, மக்களையும் விலங்குகளையும் மெல்ல மெல்ல பாதிப்பதால் இது வந்து சப்தமில்லா பேரிடர் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா, இந்த வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா வெப்ப பேரிடர் வந்து பார்த்திங்கன்னா சப்தமில்லா பேரிடர் அப்படின்னு அழைக்கப்படுது. தமிழ்நாடு மாநில திட்டக்குழு வந்து தமிழகத்தில் மேற்கொள்ள வேண்டிய வெப்ப தணிப்பு செயல் திட்டங்கள் தொடர்பான வரைவு அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா 2023 வந்து கவர்மெண்ட் வந்து ரெடி பண்ணிச்சு. ஆனால் இது வந்து இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தலை. இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அரசு தான் வந்து உதவி செஞ்சுருக்கு இதுக்கு. ஓகேங்களா, அடுத்து முக்கியமானது பருவமழை கவனிப்பு. ஜூன் செப்டம்பர் பருவ காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் உண்மையான நிதி அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா இந்திய குடியரசின் முன்னாள் தலைவர் ஓகேங்களா பிரணாப் முகர்ஜி வந்து ஒரு முறை தெரிவிச்சிருந்தார். ஜூன் செப்டம்பர் பருவமழை தான் இந்தியாவின் நிதி அமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னார்னா பருவமழை வந்து மிக முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்கிறார். அடுத்து தென்மேற்கு பருவமழையின் முக்கியத்துவம் குறைந்து விடவில்லை. இந்தியாவுக்கு கிடைக்கும் மொத்த பருவமழையில் வந்து பார்த்திங்கன்னா 70% வந்து தென்மேற்கு பருவமழையிலிருந்து கிடைக்கிறது. ஓகேங்களா, வேளாண்மைக்கு உதவுவது மட்டுமல்லாமல் நிலத்தடி நீரை மீள் நிரப்புவதற்கும் அனல் மின் சக்தி உற்பத்திக்கும் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை தான் அதிகமாக பயன்படுது. இது முக்கியமான கொஸ்டின். இந்தியாவில் வந்து 70% மழைப்பொழிவு வந்து இந்த பருவத்தில் தான் பெய்யுது. அடுத்து இந்த ஆண்டு நல்ல பருவமழை பொழிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து பலவீனப்பட்டு வரும் எல்நிலோ தாக்கம் ஏற்படுத்தியிருக்குது. அதாவது ஸ்பானிஷ் மொழியில் வந்து எல்நிலோ அப்படின்னா சிறுவன் அப்படின்ற பொருள். ஓகேங்களா, எல்நிலோ அப்படின்னா அதாவது மழை அளவு குறையிறது. ஓகேங்களா, அதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா லா நினோன்னு இருக்குது பார்த்திங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா மழையினுடைய அளவு வந்து அதிகரிக்கிறது. ஓகேங்களா, லா நினோ நிலை வந்து பார்த்திங்கன்னா 22 முறை இது வரைக்கும் வந்துருக்குது. 1974, 2000 ஆண்டு ஏனைய ஆண்டுகளில் இந்தியாவுக்கு பருவமழை வந்து வழக்கத்துக்கு அதிகமாக கிடச்சிருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராபி பருவத்தில் வந்து என்னென்ன பயிரிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கோதுமை, கடுகு உள்ளிட்ட பருவமழை அதாவது ராபி பருவத்தில் வந்து பயிரிடப்படுது. இது வந்து பருவமழையை மட்டும் நம்பியிருக்கிற பயிர்கள். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு மூலம் செயல்படப்படும் ChatGPT. ஓகேங்களா, ChatGPTங்கிறது எந்த நிறுவனத்தோடது அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடது. இது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ChatGPT அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்டோடது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2022 நவம்பர் 30 கொண்டு வந்தாங்க. இது கொண்டு வந்த 5 நாளே வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ChatGPTக்கு எகென்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா கூகுள் கொண்டு வந்திருக்கு. அது பேர் வந்து பார்ட். ஓகேங்களா, இதான் செயற்கை நுண்ணறிவு. ஓகேங்களா, இதை பயன்படுத்துகிறாங்க. கூகுள் நிறுவனத்தோடது வந்து பார்ட்டு, மைக்ரோசாஃப்டோடது வந்து பார்த்திங்கன்னா ChatGPT. ஓகேங்களா, ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து
குடியரசுத் தலைவர் மாளிகையில் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் வந்து வெங்கையா நாயுடு அவர்களுக்கு வந்து நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது வாங்கியிருக்காங்க. இது 2 கொஸ்டின் ஓகேங்களா. யார் வாங்கியிருக்கான்றது முக்கியம். நாட்டின் 2வது உயரிய விருது எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா பத்ம விபூஷன் விருது ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சாசனத்தில் வந்து 8வது அட்டவணையில் வந்து 22 மொழிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. இதுதான் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் ஓகேங்களா. நம்மளுடைய அரசியலமைப்பில் வந்து 8வது அட்டவணைன்னு ஒன்று இருக்குது. அந்த அட்டவணையில் வந்து 22 மொழிகள் இருக்குது ஓகேங்களா. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எண்ணிக்கைன்னு கேட்டால் 22. இது எந்த அட்டவணையில் இருக்குன்னு கேட்டால் 8வது அட்டவணை ஓகேங்களா. இது வந்து ஸ்கூல் புக் டேட்டா, கரண்ட் அஃபேர்ஸில். அடுத்து ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து வழங்கின ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா 370 ஓகேங்களா. இது வந்து 2019 நீக்கம் பண்ணியாச்சு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸில் வந்துகிட்டே இருக்குது, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து லாரியஸ் விருது 2023 சிறந்த வீரர் வந்து ஜோக்கோவிச், சிறந்த வீராங்கனை வந்து பொன்மட்டி ஓகேங்களா. அதை வந்து இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து 6 பேர் வாங்கியிருக்காங்க. அந்த 6 பேரை பற்றி தான் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இங்கிலாந்தை அடிப்படையாக கொண்டு இயங்கும் லாரிஸ் அமைப்பின் 2023ஆம் ஆண்டுக்கான விளையாட்டு விருதுகள் வந்து வழங்கப்படுது. இது வந்து இங்கிலாந்து அடிப்படையாக கொண்ட விருது ஓகேங்களா. இதுவே கொஸ்டின் தான். லாரிஸ் விருது வந்து எந்த நாட்டை அடிப்படையாக கொண்டதுன்னா இங்கிலாந்து நாட்டை அடிப்படையாக கொண்ட விருது வழங்குது. சிறந்த வீரருக்கான விருது வந்து பார்த்திங்கன்னா நோவக் ஜோக்கோவிச்சும், சிறந்த வீராங்கனை வந்து பார்த்திங்கன்னா ஐடானா பொன்மட்டி அவங்களும் வாங்கியிருக்காங்க. அசாத்திய முன்னேற்றம் வந்து பார்த்திங்கன்னா ஜீட் பெல்லிங் ஓகேங்களா. இவர் வந்து கால்பந்தை சேர்ந்தவர். சிறந்த மீட்சி சைமன் பைல்ஸ் ஓகேங்களா ஜிம்னாஸ்டிக்கில். அடுத்து வந்து சிறந்த மாற்றுத்திறனாளிக்கான விருது வந்து பார்த்திங்கன்னா டைட்டி க்ரூட் அவங்க வாங்கியிருக்காங்க ஓகேங்களா. வீல் சேர் டென்னிஸில் வாங்கியிருக்காங்க. அடுத்து சாகச விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரிசா டியூரி ஓகேங்களா. ஸ்கேட் போர்ட்டிங் அதில் வாங்கியிருக்கிறாங்க ஓகேங்களா. இதில் வந்து சிறந்த வீரர் ஜோக்கோவிச் இதெல்லாம் தெரிஞ்சு தான் இவர் டென்னிஸில் வாங்கியிருக்காருன்றது முக்கியம் ஓகேங்களா. இந்த வீரர்கள் அவங்க என்னென்ன விளையாட்டில் விளையாண்டுருக்காங்கன்றது வந்து பொறுத்துகளை கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தான் படிச்சுக்கணும். கடந்த ஆண்டு US ஓப்பன் சாம்பியன் பட்டம் வென்றது மூலம் பார்த்திங்கன்னா 23 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்களை வென்ற ஒரே டென்னிஸ் வீரராக வரலாறு படைச்சிருக்காரு. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா உலகின் நம்பர் 1 டென்னிஸ் வீரராக அறியப்படுறாரு ஓகேங்களா. இவர் இந்த விருதை வெல்வது இது 5வது முறை ஓகேங்களா. 2019, 16, 15, 12 இந்த 4 டைம் வாங்கியிருக்காரு. இப்போ 5வது டைமாக வாங்குறாரு ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயினின் மகளிர் கால்பந்து அணி தனது முதல் உலகக்கோப்பை கடந்த ஆண்டு வந்து கைப்பற்றியிலிருந்து முக்கிய பங்காற்றியவங்க இவங்க. அதனால் வந்து இந்த வருஷம் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசாத்திய முன்னேற்றம் அப்படின்னா தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோவிங் ஆகிற இதில் இவர் இருக்கிறாரு. அடுத்து சிறந்த மீட்சி அப்படின்னா இவங்க 2 ஆண்டுகளாக வந்து விளையாடவே இல்லை. 2 ஆண்டு கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் விளையாண்டு இவங்களும் வந்து பெரிய உச்சத்தை தொட்டிருக்காங்க ஓகேங்களா. ஏற்கனவே 2017, 19, 22 ஆண்டுலேருந்து அதாவது லாரியஸ் விருதை வந்து வென்றிருக்காங்க. இந்த வாட்டியும் வென்றிருக்கிறாங்க ஓகேங்களா. சிறந்த மாற்றுத்திறனாளி விருது வந்து பார்த்திங்கன்னா 6 முறை வந்து பார்த்திங்கன்னா ITF உலக சாம்பியன் வந்து ஆயிருக்காங்க இவங்க ஓகேங்களா. அவ்வளோதான். இந்த PDF வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் இருக்கும். நீங்கள் அதில் போய் வியூ பண்ணி இன்னும் டீட்டெயிலாக எதாவது எழுதணும் அப்படின்னா எழுதிக்கோங்க. இதில் கேட்குற கேள்வி இது மட்டும்தான். வீரர் அவங்க என்ன விளையாட்டு, இதில் வந்து சிறந்த வீரர் யார், சிறந்த வீராங்கனை யார், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இது 2யும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த வீரரோட பேர், இவங்க என்ன விளையாட்டு விளையாடுறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தாண்டி கேட்க வாய்ப்பு இல்லை. அடுத்து ஸ்பெயின் மகளிர் கால்பந்து அணி FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இறுதி ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து மகளிர் அணியை வந்து 1-0 என்ற கோல் கணக்கில் தனது முதல் உலகக்கோப்பையை வந்து இங்கிலாந்து வந்து கைப்பற்றியிருக்கு ஓகேங்களா. முதல் உலகக்கோப்பை கைப்பற்றிருக்கனால இது முக்கியமானது. அடுத்து வந்து துபாயில் புதன்கிழமை தொடங்கும் 20 வயதுக்கு உள்ளிட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் வந்து இந்தியாவிலிருந்து 60 பேர் அடங்கிய குழு வந்து பங்கேற்குது ஓகேங்களா. அடுத்து உலக டேபிள் டென்னிஸ் தரவரிசையில் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக 38வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறார் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா ஓகேங்களா. நாட்டின் போட்டியாளர்களின் நம்பர் 1ஆக இருக்கிறார் ஓகேங்களா. இது முக்கியமானது. இந்தியாவை சேர்ந்தவர் வந்து 38வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறார் உலக டேபிள் டென்னிஸ் தரவரிசையில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா IPL போட்டிகளில் 200 விக்கெட்டுகளை சாய்த்த முதல் வீரர் என்ற சாதனை படுத்துகிறாருன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலர்ஸ் யுவேந்திர சகால் ஓகேங்களா. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 153 ஆட்டங்களில் அத்தனை விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கிறார் ஓகேங்களா. 200 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கிறார். அடுத்து பாதுகாப்புத்துறைக்கு 2023ஆம் ஆண்டில் அதிக செலவிட்ட நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்குது. இதில் முதல் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவும், 2வது இடத்துல சீனாவும் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா, 4வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குது. இதில் 8வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுடன் கடந்த போர் உக்ரைன் வந்து இருக்குது ஓகேங்களா. பாதுகாப்புத்துறை கடந்த நாள் அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சதில் அப்படியே லிஸ்ட்டு வரிசையாக கொடுத்துருக்காங்க. இதில் லிஸ்ட்டு மட்டும் தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, 2வது வந்து சீனா, 3வது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா, 4வது வந்து அமெரிக்கா, உக்ரைன் வந்து 8வது இடத்துல இருக்குது. ஏன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்கிறனால இவங்களோட 2 பேருடைய போர் பலத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இது உக்ரைன் கேட்க வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பிரிட்டனுக்கு உரிய ஆவணங்களின்றி வரும் அகதிகளை வந்து ருவாண்டாவுக்கு வந்து நாடு கடத்துவதற்கு உண்டான மசோதா வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட பாராளுமன்றத்தில் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு ஓகேங்களா. பிரிட்டனில் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இதுக்கப்புறம் டேட்டா வந்து நம்ம டெய்லி படிச்சுக்கலாம். அடுத்து
மிகச்சரிவை கண்ட சக்கரை உற்பத்தி. நம்ம ஸ்கூல் புக் டேட்டாவுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இருந்தாலும் இது கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்க்கரை உற்பத்தியில் வந்து முதலிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவை சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து உத்தரப்பிரதேசம் இருக்கும். முதலிடத்தில் மகாராஷ்டிரா, 2வது பெருசாக வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா. நாட்டின் மிக அதிக உற்பத்தி செய்யும் 3வது மாநிலமாக கர்நாடகா இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, 2வது உத்தரப்பிரதேசம், 3வது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா. நம்ம ஸ்கூல் புக்கில் ஃபஸ்ட்டு இடத்துல வந்து உத்தரப்பிரதேசம்னு சொல்லிட்டுருக்கோம். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. கரண்ட் அஃபேர்ஸ்னு கேட்டாங்கன்னா இப்படி தான் கேட்டாகணும். அடுத்து நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு தொடங்கியிருக்காங்க. இப்போ இந்த கணக்கெடுப்பு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஏப்ரல் 29 முதல் மே 1ஆம் தேதி வரை 3 நாட்கள் வந்து நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு வந்து நடத்த சொல்லியிருக்காங்க. தமிழகத்தின் விலங்காகவும் அழிந்து வரும் இனங்களும் ஒன்றாக நீலகிரி வரையாடு வந்து பாதுகாக்கும் பொருட்டு 2022 வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி வரையாடு திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. நீலகிரி வரையாடு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2022 தமிழகத்தால் கொண்டு வரப்பட்டது. இது வந்து அழிந்து வரும் இனமான நீலகிரி வரையாடை வந்து கணக்கெடுக்கிறாங்க. ஓகேங்களா. இது தமிழ்நாட்டின் மாநில விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். நம்ம டீப்பாக தான் பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டுறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா. அதுமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.